வெல்கம் டு பஞ்சாப். நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டினா இன்னொன்றும் சார்ஜ் இல்லை. இப்போவும் வண்டி கணியசாக ஓட்டிகிட்டு தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபாக் எப்படி இருக்குன்னு. பஞ்சாப் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க காலையிலே பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நான் எதாவது சார்ஜ் போட்டு அப்புறம் மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். டுடேஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஓவர் ஆனியன் பொரோட்டா எது சொன்னாங்க. ஆனியன் பிரந்தா நினைக்கேன். பேர் கரெக்டாக அன்னைக்கு ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு இப்போ ஒரு கடையிலேருந்து வெளியே எடுத்தலாம். அந்த கடையில் தான் முடித்தேன். ஆனியன் பிரிந்தா பேரே பாருங்கள். பிரந்தா கரெக்டாக தெரில. சரி, ஓகே, நல்லா இருக்குது பேர். பிரிந்தான்னு வச்சுக்கலாம். ஒன்றுமே இல்லை, அதில் வந்து சப்பாத்தி மாவில் ஆனியன் நம்ம அந்த ஆம்லேட்டு போடுற மாதிரி சின்ன சின்னதாக பொடிசை வெட்டி, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, வெங்காயம் ஆனியன் ரெண்டும் ஒன்று தான். அப்புறம் அந்த மிளகா, அப்புறம் இன்னமும் கொஞ்சம் மசாலா மேலே தூவி விட்டுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்கு வந்து தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லாவே இருந்துச்சு. ஸோ நீட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸ்ரீநகர் 377 கிலோமீட்டர் இருக்கு. இன்னும் டைம் பார்த்தீங்கன்னா 10:20. ஈவினிங் 6:41 சேரும்னு சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் 5:45 டைம் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் லேட் பண்ணி டிலே ஆகி இவ்வளோ நேரம் ஆகிருச்சு. சரி, இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இனி எப்போ இந்த ரோடு வந்து இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு சிங்கிள் ரோடு அந்த மாதிரி இருக்கும். வண்டி எடுத்து செயின் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக லோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு என்ன ஒரு 300 கிலோமீட்டர் ஷோரூமில் வந்து சொன்னால் கரெக்டாக 800 கிலோமீட்டரில் சர்வீஸ் வைங்க, இது செயின் டைட் வச்சுருங்க, உங்களுக்கு கரெக்டாக போயிட்டுருக்கோம். சரின்னு வந்துட்டு பிளான் போட்டாச்சா. 800 கிலோமீட்டருக்கு இப்போ எவ்வளோ, இன்னும் 200 கிலோமீட்டர் ஓட்டினா 2500 சர்வீஸ் பண்ணேன். ஸோ இன்னும் 300 தான், பிரச்சனை இல்லை. இங்கே ஆப்பிள் ரோட்டு கட்டில் போட்டு விற்றுட்ருக்காங்க. நான் ஒருவேளை என்ன சொல்கிறது, இங்கே தான் ஆப்பிள் பழுதுட்டு போலுங்க. ஏன்னா காஷ்மீர் பக்கத்தில் தான் இருக்கும். ஜம்மு காஷ்மீர் பக்கத்தில் வந்துட்டோம். ஜம்மு காஷ்மீருக்கு இங்கேருந்து 100 கிலோமீட்டர் 190 கிலோமீட்டர் என்னமோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோதான். ஸோ அதனால் ஒருவேளை இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இங்கே இல்லையே, அந்த கடையில் கேட்டோம், இங்கே இல்லை, அங்கே இருக்குது, அங்கே முன்னாடி தான் உண்டு, இங்கே கிடையாது அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே, ஊர வில்லேஜாக இருந்தால் பார்ப்போம் அப்படின்னு நான் விட்டேன். அது சர்வீஸ் சென்டர் விட்டோன்னே 10-15 கச்சம்பச்சா வந்து குஞ்சிட்டானுங்க. என்ன பண்ணுறாங்க பார்த்தா வண்டி வந்து சுற்றி பார்க்கணும், எவ்வளோ ஸ்பீடு போச்சு, கை ஸ்பீடு, வேறு எவ்வளோ வந்து மைலேஜ் கிடைக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி தலப்பாக வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசையாகவே இருக்குது. சரி, வச்சு பார்க்கலான்ட்டு. ஆனால் எங்கே கிடைக்கும், வாங்க தான் செய்யணும். வாங்கி காசு வேஸ்ட் பண்ண ஒரு நாள் கடிச்சு வச்சுட்டு இருக்கேன். எப்படி அவங்க யாரும் கேட்டால் தர மாட்டாங்க வச்சு பார்க்கறது கூட. தலையில இருந்தால் ஓகே மேடம். அவங்க பார்த்தீங்களா பஞ்சாப்ல எல்லாருமே அந்த ஆளு பார்க்க நல்லா ஆட்டச்சாட்டம் ஆள் பல்கா இருக்காங்கப்பா எல்லாருமே. அப்படி மெயின்டைன் பண்றாங்க உடம்ப. எப்படி அந்த அளவுக்கு விவசாயம் தான் காரணம். அவ்வளோ வந்து விவசாயம் பண்றாங்கல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல்லு. எவ்வளோ பச்சை பசேல் இருக்கு பார்த்தீங்களா. இதை போவதுக்கே ஒரு கொடுத்து வச்சிருக்கணும் உங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி நல்ல நினலா இருக்குல்ல. காலையிலே ஃபியூல் போட்டேன் ஒரு பங்க்ல. அப்போ உங்களை வீடியோ எடுக்கலாம் பார்த்தேன். முக்கியமான தருணங்கள்ல நம்ம சார்ஜ் இல்லை, இல்லைன்னா மழை பெய்யுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரே ஒரு ஜியோ பல்கில் ஒரு 8-9 பிள்ளைகள் வேலை செய்யுது. மொத்தமே 2 பெட்ரோல் கன்று இருக்கு. மொத்தமே 2 பெட்ரோல் கன்னுக்கு 2 பெட்ரோல் கன், 2 டீசல் கன், 4 பொண்ணுங்க மொத்தமாக வச்சுங்களேன். 9 பேர்கிட்ட இருக்காங்க. அதில் எல்லாருமே டேங்க் ஃபுல் பண்ணுறோம் அப்படின்னோடனே நமஸ்கார் அப்படிங்கிறது. இல்லை, டேங்க் ஃபுல் பண்ண எல்லாருமே டேங்க் ஃபுல் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே தேங்க்யூ அப்படிங்காங்க. மொத்தமாக கோரஸ் போடுறாங்க. தேங்க்யூவா, என்ன இது புதுசாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். நைட்டு வந்து ஜியோ பங்க்ல தான் தங்கியிருந்தேன். அதனால தான் சரி இன்னைக்கு ஜியோ பங்க்ல பெட்ரோல் போட சொல்லிட்டு இண்டியன்லாம் இருந்துச்சு. சரி ஜியோவில் தேடி போடுவோமேன்னு சொல்லிட்டு தேடி போட்டேன். உடனே அந்தால இந்த மாதிரி ஒரு இது நடந்துச்சு. நான் அதை வந்து சரி வீடியோ எடுக்கலாம் பார்க்க கேமரா சார்ஜ் இல்லை. சரி மொபைல் எடுத்து வீடியோ நினச்சா எதாவது நினச்சிக்குவாங்க வரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் அதெல்லாம் எடுக்கணும் இல்லை. இதோட சூப்பராக இருக்குப்பா போகுது. ஆனால் எனக்கு வந்து வேற ஊரில் ட்ராவல் பண்ணதுக்கும் இந்த பஞ்சாபில் ட்ராவல் பண்ணதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியுது.
பஞ்சாப்ல மட்டும் ஏதோ டிராவல் பண்ணும்போது நம்ம ஊருக்குள்ள ஏதோ டிராவல் பண்ணும்போது ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. மீதி இடத்துல எனக்கு அப்படி வந்து பெருசா ஒன்றும் தெரியல. பட் இந்த இடத்துல அப்படி தெரியுது எனக்கு. ஏதாவது ஆப்பிள் மரம் கண்ணில் போடும் பார்க்குறேன், ஒரு ஆப்பிள் மரம் கண்ணில் போட மாட்டேங்குது. வீடுலாம் உண்மையிலே அமேசிங், ஃபேன்டாஸ்டிக் இருக்காங்க. எப்படி ஒரு தோட்டத்துக்குள்ள மீன்ஸ் ரோட்டு பக்கம் தான், ஆனா அந்த ரோடு வர சுத்தி வயல்வெளி தான் இருக்கு. அவ்வளோ வயல்வெளி இருக்க இடத்துல சூப்பரா வீட்டை கட்டி வச்சிருக்காங்கப்பா. சென்டர்ல அழகா பெரிய பெரிய வீடா இருக்கும். சின்ன சின்ன வீடு எதுவுமே கிடையாது. அவ்வளோ பெரிய வீடு. பத்னாகோட் 60, ஜம்மு 165. அவ்வளோதான், 165 தான் ஜம்மு இருக்கு. இந்த கார்ல போறவங்க நம்ம கை கட்டு போறாங்க, கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போறாங்க. இந்த இலைய மட்டும் பாருங்கப்பா, கண்ணாடியில எந்த ஸ்டாங்கெல்லாம் அப்படி நிக்குது பாருங்க, எவ்வளவு நேரம் இருக்குது பாக்குறியா? அது பாட்டு இருக்குது. அதுல இருந்து நடந்து வந்து விழுந்திருக்கு. சரி, ஸ்லோ போகும் போது கண்டிப்பா பறந்துடும் அன்னைக்கு. பாப்போம் எவ்வளவு நேரம் நிக்குதுன்னு பாப்பேன். நான் எப்படி போவேன்? இங்க ஏதாவது ஒரு ரூட்ல போவோம். ஓகே ஓகே, இதுதான் அந்த காத்துவா. ஜம்மு அண்ட் காஷ்மீர். எப்படி போனே தெரியல மேப் இல்லாம. காசு தான் கட்டணுமா? இது ஒன்றும் கிடையாதா? நல்லா இருக்கிறது, நல்லா இருக்கிறது. ஃபைனலாக நான் வந்து இதெல்லாம் வீடியோவில் பார்த்துருக்கேன் யூடியூப்ல. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படிங்கும்போது பரவாயில்ல, பெருத்தன்மையாக தான் இருக்கிறது. சிம் இங்கே தான் வாங்கணும்னு வாங்க. எங்கே வாங்குறது? சரி, போகிற வழியில பார்ப்போம். சிம் ஒன்று வாங்கியாச்சு, நெட் இல்லை, அதனால் சிம் ஒன்று வாங்கியாச்சு. சிம் ஒன்று வாங்கியாச்சுங்க. நெட் இல்லாமல் ரொம்ப அதுலேயே நெட்டு முடிஞ்சு போச்சு, சுத்தம் வரவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் கேட்டால் 450 அன்லிமிட்டட் 1 மந்த்துக்கு. வேறு இன்னொன்று பார்த்தீங்கன்னா 400, அது வந்து ஒரு நாளைக்கு 1 ஜிபியா. சரி, எங்களுக்கு 450 ரீசார்ஜ் பண்ணியாச்சு. அந்த சிம் நெட்டும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஒரு மாதம் கழிச்சு தூக்கித்துற போட்டுற வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. வேணா வச்சுக்கிட்டா தூக்கித்துற போட்டுற வேண்டியது இல்லைன்னா அவ்வளோதான். இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தா சரியான ஹார்ட்டு. எப்படி வேக்க ஆரம்பிச்சிருச்சு ஜாக்கெட்டுக்குள்ள. ஒன்று மழை பெய்யுது, சரி வெயில் அடித்தா நார்மல் அடிக்கும் பார்த்தா அதிகமாக அடிக்குது. எது வந்தாலும் அதிகமாக தான், கம்மியாலாம் நமக்கு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னுமே எத்தனை 6 மணி நேரம் டைம் காட்டுது. 289 கிலோமீட்டர் ஸ்ரீநகர். நைட்டு ஒரு 7 மணி ரீச் ஆகிடலாம். 7 மணி நமக்கு ரீச். நம்ம எப்போவுமே நைட்டு 10 மணிக்கு மேலே ரைடே பண்ணுறோம். ஸோ இட்ஸ் ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் நம்ம போயிட்டு இருக்கோம், கரெக்டாக இருக்கும் இந்த டைம். ஃபைனலாக நம்ம ட்ரீமை கம்ப்ளீட் பண்ண போகிற டைம் வந்துருச்சுங்க, நெருங்கிட்டோம் ஆல்மோஸ்ட். டன். ஸோ ரோடு, ஜம்மு ரோடு வந்தாச்சுங்க ஃபைனலாக. ஸ்ரீநகர் ஜம்மு தானே, ஸ்ரீநகர் தான். ஸோ அந்த ரோடு எப்படி பாருங்க, 2 பக்கம் மரம், வேற லெவல். இட்ஸ் மை ட்ரீம் இந்த இடத்துல வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறது. மேலே ரொம்ப ஒரு இப்போதைக்கு பயங்கர ஹாப்பி. இன்னும் லேப் ஆயிட்டுனா அதோட ஹாப்பி வேற மாதிரி இருக்கும். ஒரு எத்தனை வருஷம் கனவு. வாவ். எனக்கு இங்கே வந்தோடனே இன்னுமே வட்டி இவ்வளவு நாள் டல்லாக இருந்தது எல்லாம் எனர்ஜியும் சேர்த்து வச்சு ஸோ லே வந்துட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் அதிகமாக இருக்கு. வாவ் வாவ் வாவ். கேமராவில் வேற பேட்டரி சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. வந்து அந்த ஃபோட்டோவில் மட்டும் கொஞ்சம் நேரம் போட்டிருந்தேன், அவ்வளோதான். அதுக்கறவு கம்மியாக இருக்கனால அப்படியே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக போட முடியாது வீடியோவை. அந்த வண்டியில் இருக்க பையன் நமக்கு வந்து கை காமிச்சிட்டே இருக்கான், பார்த்துட்டு இருக்கான். அது வேற கை காமிச்சிட்டு இருந்தான் எல்லாரும். டாட்டா கை காமிச்சிட்டு வரான். பார்த்து ஒரு வியந்துட்டே வந்துட்டு இருக்கான் அந்த பையனோட பார்த்து. சரி, அந்த பையனுக்காண்டி வேறான் பின்னாடி பார்த்துட்டு ரசிச்சுட்டு வரான். எப்படி பார்த்துட்டு இருக்கான் பாருங்க அந்த பையன் பின்னாடி உட்காந்து. திரும்பி எல்லாரும் சைடில் பார்த்துட்டு இருந்தான். டக்குன்னு நம்மளை பார்த்தானே பின்னாடி திரும்பிட்டான் உட்காந்து. இங்கே திரும்பிடுவான் இப்போ. பார்த்தீங்களா? ஐ எம் ஆல்சோ ஹாப்பி. அந்த பையன் மட்டும் தான்.
செமையா இருக்குல்ல, நல்லா இருக்கு. ஹீட்டு தான் கொஞ்சம் ஹெவியா இருக்குதுப்பா. ஜாக்கெட்டை கழட்டி போட்டலான்னு தோணுது, பட் நல்ல சேஃப்டி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரே காரணத்துக்காண்டி வச்சிருக்கேன். ஹை கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டனல், அது ஸ்ரீநகர் டு ஸ்ரீநகர் போகிற ரூட்டில் உள்ள டனல். ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் அப்படின்னா டைம் லேப்ஸில் போட்டிருக்கேன் உங்களுக்கு. டைம் லேப்ஸில் பாருங்கள், இதுக்கு டைம் லேப்ஸில் 37 செகண்ட் ஆயிருக்கு டைம் லேப்ஸில் மட்டும். அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் டனல். வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வா வேற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்காக தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி போராடி இதை ஒன்று இந்த லடாக் ட்ரிப்பே அரேஞ்ச் பண்ணது. ஆக்சுவலி எலெக்ஷன் நடக்குதுங்க, அதனால நிறையா வந்து கொஞ்சம் இது செக்கிங்லாம் இருந்துச்சு. செக்கிங்னா என்ன, எங்கே பிடிச்சாங்க நம்பர் மட்டும், ஃபோன் நம்பரு, வண்டியோட நம்பரு, எவ்வளோ எத்தனை பேர் போகிறீங்க, 2 பேர், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. வேறு எதுவும் கேட்கல. மிலிட்ரியில் படித்தாங்க. ஓஹோ, ஒன் வே வேலை நடக்குது போலக. நிறைய இடத்துல வேலை நடந்துகிட்டு இருக்கு, பாலம் வேலை. மேலே மட்டும் வெயில், வா எப்படி இருக்கு பாருங்க, மிளகு சாய் வேற மாதிரி. ஆக்சுவலி ஹில்ஸில் ஓட்டும் போது கொஞ்சம் பையே ஓட்டணும், ஏன்னா வெரி வெரி டேஞ்சரஸ் ரோட் இந்த ஹில்ஸ். டனல் வந்து இவ்வளோ தூரம் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலப்போ, அவ்வளோ தூரம் இருக்கு டனல். ஆனால் இப்போ முடிஞ்சிட்டு சரினா டைம் லேப்ஸ் எடுத்தாச்சு, பார்த்தா முடியவே மாட்டேங்குது. சரி எப்படியா முடிச்சேன்னு வச்சிருக்கேன் 37 செகண்ட். அப்போ எவ்வளோ நேரம் டனல் கிலோமீட்டர் நான் செக் பண்ணல, செக் பண்ணி அப்புறமேட்டு மேப்ல ஒரு போய் டபுள் ரோடு ஏறுதா. இங்கே இப்போ ஒரு அல்டோ கார் ஒரு 200 கார்ஸ் மேலே பார்த்துருப்பேன். அல்டோ கார் மட்டும் அவ்வளோ அல்டோ கார்ஸ் இருக்குங்க. எல்லாருமே அல்டோ தான் வச்சுருக்காங்க. 99% அல்டோ, மீதி ஒரே ஒரு % வேணால் தாரு, அப்புறம் மற்ற பிராண்டுகள் வேணால் இருக்குது. ஆனால் மீதி இருக்க எல்லாமே அல்டோ மட்டும்தான். அப்போ எப்படின்னு யோசிச்சு பாருங்க. இங்கே அவ்வளோ அல்டோ தான் வச்சுருக்காங்க. அல்டோட ஃபேன்ஸ் லவ்வர் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்கப்பா. ஒரு டீ குடித்தோம், கொஞ்சம் சுமார் தான், பட் ஓகே. ஹில்ஸ் லைட் நாங்களே டீ போடணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அடுப்புலாம் வாங்கிட்டு வந்திருந்தோம், என்னைக்கு டீ போடணும்னு தெரில, போடணும் ஒரு சீக்கிரத்தில். ஜஸ்ட் 21 கிலோமீட்டர் நம்ம வந்து ரீச் பண்ணிடுவோம்.